விழுப்புரம் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கம் சார்பாக பணி நிரந்தரம் செய்ய கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவத்துறை பணியாளர் சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி விழுப்புரம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சதீஷ் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன், மாவட்ட பொருளாளர் வள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட தலைவருமான கவிஞர் சிங்காரம், தமிழ்நாடு வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுரு, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் அருணகிரி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாவட்ட பொருளாளர் குமரவேல், மாவட்ட அமைப்பு செயலாளர் மருதமலை, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்க மாவட்ட அமைப்பாளர் பிரேம் உள்பட பலரும் ஆர்ப்பாட்ட களத்தில் தங்களது உரைகளை முன்வைத்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட பொதுச் செயலாளர் சௌரிராஜன் வாழ்த்துரை வழங்கினார். இறுதியில் மாவட்ட துணைத் தலைவர் ஞானசேகரன் நன்றி கூறினார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட களத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலம் வரை ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் கட்டமாக விழுப்புரத்தில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் வரும் 21/8/2024 பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்றும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் தண்டபாணி, மாம்பழப்பட்டு. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, தோழர்களே, தோழியர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக ஒரு இடஒதுக்கீட்டின் மூலமாக முதுநிலையின் மூலமாக பணி நிரந்தரம் செய்தார்கள். பணி வழங்கப்பட்டது. அந்த பணி வழங்கும் போது 5 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணாக்க உடனடியாக உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே வந்து பணியிலே இணைந்து விட்டார்கள். இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஆகிறது. 10 ஆண்டு காலமாக தினக்கூலி அடிப்படையிலேயே இன்றைக்கு சம்பளம் பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை படிக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். இப்படி பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. நம்ம